அனைவருக்கும் வணக்கம். லைவ்ல விசித்ராம ஒரு தரமான சம்பவம் பண்ணி விட்டுருக்காங்க. இந்த பச்சுவந்தி விஷ்ணு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேக் அர்ச்சனா, இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா விக்ரம் உள்ள இருக்கும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, விக்ரம் வெளியே போகணும், விக்ரம் வெளியே போகணும்னு சொல்லி நாமினேஷன் மட்டும் பண்ணது இல்லாமல் இவன் ஒரு பருத்தி முட்டை, இவன் பார்த்தீங்கன்னா வீட்டில் சும்மாவே இருக்கான், இவன் வெளியே போகணும் வெளியே போகணும்னு சொல்லி நாமினேஷன் பண்ணது எல்லாமே சொன்னது யாருன்னா இந்த 2 பேர் தான். சொல்லிட்டு அவர் வெளியே போகிறது கமல் சார் கேட்குற அந்த வீட்டில் யார் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி விக்ரம் தான் இருக்கணும். ஏன்டா நீயே நாமினேஷன் பண்ண, நீயே இப்போ வீட்டில் இருக்கணும்னு சொல்கிற, அந்த மாதிரி தான் இருக்குது சொல்ல வேண்டியது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விக்ரம் போகும்போது மாயா நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட ஒரு மனித தன்மையே இல்லாமல் நடந்துக்கிட்டீங்க அப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ சொன்னாங்களே, இப்போ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஒரு தங் லைஃப் ரிப்ளை விசித்ராமா கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, ஏன்டா அவனை நீங்கள் தான் பருத்தி முட்டை சொன்னீங்க, நீங்கள் தான் அவனை வெளியே போகணும்னு சொன்னீங்க. ஸோ இப்போ என்னடான்னா வெளியே போனதுக்கப்புறம் அவன் வெளியே போயிட்டானே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எங்களை நீங்கள் நாமினேஷன் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டு ஒரு தங் லைஃப் ரிப்ளை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவன் இருக்கும்போது நீங்கள் அவனுக்காக இந்த மாதிரி நாமினேஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது ஓகே, அவன் போனதுக்கப்புறம் இப்படி பண்ணுறீங்களேடா, உங்களுக்குலாம் வெக்கமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சரியான ஒரு செருப்படைந்து கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்னா அவன் போன சிம்பத்தியை வச்சு நம்மளை பூரா நாமினேஷன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக பார்த்தீங்கன்னா வச்சு இந்த பச்சுவந்தி விஷ்ணுவையும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அர்ச்சனா மோத்திரை கிழிச்சு விட்ருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இது பற்றி கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.